ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, பலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, பலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். வரங்கள் தந்தீர் உம்மை ஆராதிக்க, மேன்மை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஞானம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். வரங்கள்
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். அன்பு தகப்பனே, அப்பா, இப்பொழுது ஆண்டவரே உங்களோட வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். அப்பா, பேசுகிற அடியனை மறைத்து நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு என்ன வார்த்தையை அப்பா நீங்கள் கொடுக்க சித்தமாக இருக்கிறீங்களோ அதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. அப்பா, நாங்கள் விசுவாசத்தில் புது பலன் அடைந்தவர்களாய் நாங்கள் திரும்ப செல்ல அப்பா நீங்கள் கிருபை கொடுங்க ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, சோர்ந்து போன ஆத்துமாக்களுக்கு நல்ல உற்சாகத்தையும் அப்பா உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு கொண்டு வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கார். அதான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நேரத்தில் நம்ம வந்து யோசிப்போம்ல, நிறையா வேறு மதத்தை பின்பற்றுறவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நம்ம வந்து ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டனால நம்ம ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், நமக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்க நிறைய ஆசீர்வாதங்களில் வந்து நம்ம மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு கூட வந்து நம்ம நினைக்கலாம். அதுவும் இப்போது நீங்கள் புதுசாக ஆண்டவரை ஏற்றுக்கிட்டால் அந்த எண்ணங்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே வரும். நம்ம வந்து அந்த பழைய இதில் இருந்தால் கூட பாரு, நம்ம சொந்தக்காரங்கள்லாம் நல்லா இருக்காங்க, நம்ம வந்து இப்படி வந்துட்டு கஷ்டப்படுறோமே. அப்படி கஷ்டத்தில் நம்ம ஏதாவது அப்படி யோசிக்கும் போதே வந்து நம்ம சொந்தக்காரங்க வந்து சொல்லுவாங்க, பாத்தியா நீ ஆண்டவர்னு போன இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு வந்து எக்ஸ்ட்ரா நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் வேதனைப்படுத்துவாங்க. நம்ம வந்து ஆனாலும் அது நிமித்தமும் வந்து நீங்கள் ஆண்டவருக்காக நின்று கொண்டிருக்கீங்க. சரி, ஆனால் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, விருதாவாக என்னை சேவிங்கன்னு நான் சொல்லவே இல்லை, சும்மா என்னை சேவிங்க, என்னை வணங்குங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை, நீங்கள் கேட்குற எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்கிறார். நிறைய நேரத்தில் வந்து இந்த வேதாகமத்தில் வந்து நிறைய இந்த டேர்ம்ஸ்லாம் நிறைய வார்த்தைகள் வந்து நமக்கு புரியாது இல்லை. எல்லாம் நம்ம வந்து சர்ச்சில் கேட்குறது இல்லை ஏதாவது மெசேஜில் கேட்கும் போது நம்ம அதிலே அப்படி வளர்ந்துருப்போம். அதனால் நம்ம வந்து ஓகே அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். அதே மாதிரி ஒரு வார்த்தை தான் வந்து பூமியை சுதந்திரித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது வந்து ரொம்ப நம்ம அடிக்கடி கேட்ட ஒரு வார்த்தை தான், பூமியை சுதந்திரித்து கொள்ளுங்கள். நம்ம அடிக்கடி இந்த அதிகாரத்தை நம்ம வாசிச்சிருப்போம். சங்கீதம் 37வது அதிகாரம், இது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு அதிகாரம். தாவீது வந்து நிறைய இக்கட்டுகளுக்குள்ளெல்லாம் போய் நிறைய சங்கீதங்களை எழுதினார். எல்லாமே நமக்காகவே எழுதின மாதிரியே இருக்கும்ல. நிறைய சூழ்நிலை வந்து நம்ம அந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது நமக்காகவே எழுதியிருக்காரு அப்படின்னு. பாவம் அந்த மனுஷன், அவர் வந்து அவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்து நமக்காகவே வந்து சங்கீதத்தை எழுதுறதுக்கு ஆண்டவர் வச்சுருந்தார் போல். ஸோ அப்படி தான் வந்து இந்த சங்கீதம் 37 பார்த்தா நிறைய வாக்குத்தத்தங்கள் வந்து இந்த 37வது அதிகாரத்தில் இருக்குது. வாசிக்கும் போதே நமக்கு நல்லாயிருக்கும். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார், நீ வந்து மனமகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஆசீர்வாதமாக இருக்கும். அதை வாசிக்கும் போது கூட நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அதிகாரத்தில் வந்து தான் நம்ம வந்து இன்றைக்குள்ள வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 37:9 வாசிக்கலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். நிறைய தடவை நம்ம இந்த வசனத்தை வந்து கடந்து போயிருப்போம்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் அப்படின்னா என்ன? பூமி எல்லாத்தையும் நமக்கு ஒரு இதில் எழுதி கொடுக்க போகிறாங்களா, ஒரு நோட்டீஸில்? அப்படி இல்லைல்ல. அப்போ அது என்ன அர்த்தம்? எனக்கு ரொம்ப நாளாக இது டவுட்டு. ஆனால் சின்ன வயசுலேருந்தே இதே வசனங்களில் வளர்ந்தனால இது என்னென்னு உட்காந்துலாம் வந்து அதை தியானித்ததோ அப்படிலாம் கிடையாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட அதை பற்றி கேட்கும் போது தான் ஆண்டவர் வந்து நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். பூமியை சுதந்திரித்து கொள்வது அப்படின்னா பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமியில் என்னெல்லாம் நன்மை இருக்கோ அந்த நன்மையெல்லாம் வந்து நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம். எடுத்துக்காட்டுக்கு ஒரு நிலம் வந்து பூமிக்குள்ளே தானே இருக்குது. அப்போ அந்த நிலத்தை வாங்குறது அது ஒரு நன்மையை நம்ம சுதந்திரித்து கொள்வது. ஒரு வீடு கட்டுறது, வீடு எங்கே இருக்குது? பூமிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அந்த வீடு அப்படிங்கிற சுதந்திரத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்வது. வேலை வந்து ஈஸியாக கிடைச்சிடாது இல்லை. அப்போ அது வந்து ஒரு விதமான ஆசீர்வாதம். வேலையில் உயர்வு, எவ்வளவோ பேர் எத்தனையோ வருஷமாக ஒரு ப்ரமோஷனுக்காக 15 வருஷம் 20 வருஷம் அப்படி காத்திருக்கும் போது அந்த உயர்வையும் கொடுக்கறது ஆண்டவர். அதுவும் பூமிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அதுவும் வந்து ஒரு நன்மை. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபரும் ஒரு நன்மை, ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு நன்மை. ஆப்வியஸாக. ஸோ நமக்கு வந்து இப்படி நிறைய தேவைகள் இருக்கலாம். ஒரு கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பாக்கியம், இல்லை சுகத்துக்காக நம்ம வந்து காத்து கொண்டிருக்கலாம். அதுவும் வந்து பூமியை சுதந்திரித்து கொள்வது, பூமிக்குரிய ஆசீர்வாதம். நிறைய நேரத்தில் நான் நினைப்பேன், சரி ஓகே இதெல்லாம் இல்லைன்னா என்ன பரவாயில்ல, நம்ம வந்து பரலோகத்தில் போய் நம்ம வந்து ஆண்டவரோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து ஆண்டவரே அப்படி சொல்லலை. இல்லை, பூமிக்குரியதை நீ வந்து அனுபவி, அதுக்கப்புறம் நீ வந்து பரலோகத்தில் வந்து அனுபவி அப்படின்னு தான் வந்து ஆண்டவரே நம்மளை பார்த்து சொல்கிறாரு. அப்போ அது எவ்வளோ வந்து ஆண்டவரோட கிருபை இல்லை. நமக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது தான் வந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்த அனுகிரகம் அப்படின்னு சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்லுது. ஒரு நல்ல வண்டி வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, அது பூமியை சுதந்திரித்து கொள்வது.
தூர இடத்துல வந்து பஸ் இல்லாத ஊர்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போது அதை ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு நல்ல பெரிய காரை வந்து ஆண்டவர் கொடுப்பார். அது வந்து பூமியை சுதந்திரித்து கொள்ளுது. சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நம்ம அழுதுட்டுருக்கலாம், அதில் சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். பூமியில் ஆண்டவர் இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு சுதந்திரிக்க செய்வார். எப்போ அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருக்கும் போது. அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பார்க்குறது. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்ம பூமியை சுதந்திரித்து கொள்ளலாமா? சங்கீதம் 27:14 வாசிக்கலாமா? சங்கீதம் 27:14. சங்கீதம் 31:24 சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாக இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இதெல்லாம் வாசிக்கும் போது பார்த்தா கர்த்தருக்கு காத்திருப்பது வந்து ரொம்ப கடினமான காரியம். நம்ம வந்து ஒரு ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவரே அதை தாங்க, அதை எனக்கு வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கு வெயிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆண்டவரே எப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க? நம்ம அதுக்குள்ளே புலம்புவோம், இல்லை நீங்கள் செய்ய மாட்டிங்களா, நான் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நான் ஒரு 10 அவிசுவாசமான வார்த்தையை சொல்லுவோம். இது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம்தான். அதனால தான் வசனம் சொல்லுது, கரெக்டாக கர்த்தருக்கு காத்திருக்கவில்லை நீங்கள் வந்து திடமனதாக இருங்க, உங்கள் இருதயத்தை வந்து ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் வந்து வீக் ஆயிடாதீங்க, நீங்கள் வந்து உடஞ்சி போயிடாதீங்க, ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா யோசேப்போட வாழ்க்கையில் வந்து அவன் வந்து ஒரு சொப்பனத்தை பார்ப்பான். இல்லை, சொப்பனம் என்னது? அந்த அரிக்கட்டுகள் வந்து 11 அரிக்கட்டுகளும் வந்து அவனுக்கு முன்பாக அது வணங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லி சொப்பனத்தை பார்த்துருவான். பார்த்ததுக்கப்புறம் அடுத்த நாளே அது நிறைவேறுச்சா? இல்லை, நிறைவேறல. அதுதான் அங்கே ட்விஸ்ட்டே. அது என்னன்னா, அந்த அரிக்கட்டுகள் எல்லாம் சொப்பனம் பார்த்துட்டான், எல்லாம் ஆண்டவர் பேசிட்டாரு, ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, ஆண்டவர் வசனம் கொடுத்துட்டாரு, எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் தான் பெரிய டவுன்ஃபாலை அவன் வந்து பார்த்தான். நேராக வந்து படுகுழியில் அவனோட சகோதரர்கள் வந்து அவனை தள்ளி விட்டாங்க. நமக்கும் அதே மாதிரி தான் சூழ்நிலைகள் இருக்கும்ல. நமக்கு வந்து ஆண்டவர் வசனத்தை கொடுப்பாரு, வார்த்தையை கொடுப்பாரு, தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுவார், சொப்பனங்களை நீங்கள் பார்ப்பீங்க, தரிசனங்களை பார்த்துருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் காட்டியிருப்பார். உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க போகுது, உனக்கு நன்மை வரப்போகுது, நீ வந்து ஆசீர்வாதமாக இருப்ப, பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் நீ உலாவ அப்படின்னு சொல்லிலாம் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுத்துருவார். உன் சந்ததி இப்படி இருக்கும், உன் சந்ததி எண்ணி முடியாததாக இருக்கும் அப்படிலாம் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒரு பெரிய படுகுழியில் நம்ம வந்து விழுகிற அனுபவங்கள் வரும். அந்த மாதிரி படுகுழியில் இருக்கும்போது இன்னும் நம்ம வந்து ஆண்டவரை வந்து பயங்கரமாக அவிசுவாசத்தினால நம்ம வந்து இது பண்ணுவோம். என்ன ஆண்டவரை இப்படிலாம் சொன்னீங்கல்ல, என்னை ஏமாற்றிட்டீங்க, எனக்கு எதுவுமே நீங்கள் செய்யலை, இது வந்து உங்கள் வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய நேரத்தில் சோர்ந்து போவோம். ஆனால் வேதாகமத்தில் ஒரு இடத்துலையாவது இந்த யோசேப்பு வந்து முறுமுறுத்ததாவோ இல்லை கேள்வி கேட்டதாவோ ஜெபம் பண்ணதாவோ கூட வந்து இல்லை. ஆண்டவர் எனக்கு இதை செய்யுங்க, இதை செய்வேன்னு சொன்னீங்கல்ல, அடியே எனக்கு நினைத்தரலுங்க அப்படின்னு கூட ஒரு வார்த்தை கூட அந்த மனுஷன் வந்து சொல்லவே இல்லை. ஸோ அப்படி வந்து அந்த அவ்வளோ ஒரு விசுவாசம் வந்து அந்த யோசேப்புக்கு இருந்துச்சு. அப்படி வந்து அவன் வந்து காத்திருந்தான். சரி, குடியிலேருந்து வெளியே வந்து அங்கே போய் எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போயிட்டாங்க. அங்கே பாருங்கள், அங்கே போய் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வந்துட்டான். அந்த போத்திபாரோட வீட்டில் ஒரு பயங்கர ஒரு அந்த வீட்டு விசாரணைக்காரனாக வந்து அவனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் அவனை உயர்த்திட்டார். அப்போ நினச்சிருப்பான், அப்பா இதுதான் அது, ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார்ல அதுதான் இது, நம்ம வந்துட்டோம், நம்ம வந்து பெரிய ஆளாயிட்டோம், அப்பா இப்போ நம்ம வந்து நம்ம வாழ்க்கை இப்படி ஸ்டேபிளாக போகும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்தது ஒரு பெரிய அடி. திரும்ப ஒரு சிறைச்சாலைக்குள்ளே போகிறான். அந்த குழியாவது பரவாயில்ல, குழியிலேருந்து எப்படியாவது மேலே வந்துடலாம், சிறைச்சாலைக்குள்ளேருந்து வெளியே வர்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படி வந்து சிறைச்சாலைக்குள்ளேயும் வந்து போயிட்டான். அப்படி தான் நம்மளும் வந்து தீயிலையும் தண்ணீர்லையும் கரடு முரடான பாதையிலையும் கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல் வந்து ஆண்டவர் வந்து நம்மளை நிறைய நேரம் அப்படிலாம் ஒப்பு கொடுப்பார். அப்போ வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆண்டவருக்கு காத்திருக்கிறது வந்து எளிதான காரியம் கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கோம்? இல்லை ஆண்டவரே, இதிலேருந்து நான் வெளியே வருவேன், நீங்கள் என்னை வெளியே கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த யோசேப்பை போல் நம்ம வந்து அப்போ கூட வெயிட் பண்ணணுமா. நிறையா நமக்கு வந்து சோர்வுகள் வரும், நிறையா நம்ம புலம்புவோம். எல்லாத்தையும் ஆண்டவரோட சமூகத்தில் போய் நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் இப்படிலாம் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு இப்படிலாம் இருக்குது, என் மனசில் இப்படிலாம் இருக்குது, யார்கிட்டையும் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சொல்லும்போது கண்டிப்பாக அதுலேருந்து அவர் ஒரு விடுதலை கொடுப்பார். அப்புறம் யோசேப்போட வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். அந்த ஜெயிலிருந்து கூட ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பார்வோனோட 2வது ஸ்தானத்தில் அவன் வந்து ஒரு அதிகாரியாய் மாறினான் அப்படின்னு பார்க்கலாம். பூமியை சுதந்திரித்து கொண்டான்ல,
எகிப்து தேசத்தையே வந்து பார்வோன் அவன் கையில் கொடுத்தான். உண்மையாகவே அவன் வந்து பூமியை சுதந்திரத்து கொண்டான். கர்த்தருக்கு காத்திருந்ததுனால பூமியை சுதந்திரத்து கொண்டான். அது மாதிரி நிறைய நேரத்தில் மனுஷங்க நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. நம்மளோட எவ்வளோ கோபம் வருது அப்படிங்கிறதெல்லாம் சில நேரம் எல்லோரும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனாலும் வந்து ஆண்டவரே நான் உங்களுக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். சங்கீதம் 40:1 வாசிக்கலாமா? இந்த வசனம் வந்து சில நேரம் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும், ஏதாவது ஒரு முடிவு சீக்கிரமாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வசனத்தை நான் வந்து சொல்லுவேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் கூப்பிடுதலை கேட்டு எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து நமக்குள்ளே வரும். அது மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு அவசரமாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிற சூழ்நிலை வருதா, இந்த வசனத்தை நீங்கள் சத்தம் போட்டு சொல்லுங்கள். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து எப்படி பொறுமையுடன் காத்திருப்பது? இல்லை எங்கேயாச்சும் போய் வெயிட் பண்ணணுமா? இல்லை இந்த தெரு முக்கில் போய் நம்ம வெயிட் பண்ணுமா? எப்படி ஆண்டவரே நான் காத்திருக்குவேன், எப்படி காத்திருக்கணும் எனக்கு தெரியல அது அப்படின்னு சொல்லி நான் இந்த வசனத்தை சொல்லுவேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். இப்படி உட்காந்துட்டே வந்து இங்கே தான் நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம வந்து அறிக்கையிடுவோம். அப்போ அறிக்கையிடும் போது ஆண்டவருக்கும் நம்ம தெரியப்படுத்துகிறோம், நான் உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியும். அப்போ அது மாதிரி நீங்களும் வந்து ஆண்டவரே உங்களுக்காக நான் பொறுமையுடன் காத்திருக்கேன், எனக்கு நீங்கள் செவி கொடுங்க, எனக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படி அவர் செய்வார். நம்முடைய கர்த்தர் வந்து சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். இது மட்டும்தான். நிறைய அந்த வேறு மதத்தில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்கல்ல, சுகம் கிடைக்கணுன்னா ஒருத்தர்கிட்ட போகணும், ஏதாவது பொருள் காணாமல் போனால் ஒருத்தங்கிட்ட போகணும், அப்படி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் வானத்தை தொங்க விட்டுருக்காரு, இப்படி பூமியை வந்து இப்படி அந்தரங்கத்தில் கெட்டி தொங்க விட்டுருக்காரு. அப்போது உங்கள் பிரச்சனையெல்லாம் இப்படி ஒரு செகண்டில் அவரால் மாற்ற முடியும்ல. ஆண்டவர் எவ்வளோ பெரிய தேவன். நம்ம வசனத்தெல்லாம் வாசித்தோன்னா யோபில் வந்து அழகாக ஆண்டவர் சொல்லியிருப்பார், நான் வந்து வானத்தெல்லாம் வட்டணிக்கும் போது நீ எங்கே இருந்த, உனக்கு இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு வந்து ஆண்டவர் கேட்பார். அது ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம் வாசிக்கும் போது. நீ பிறக்கவே இல்லை, இப்போ பிறந்துட்டு நீ எல்லாம் பேசுகிறியா அப்படின்னு ஆண்டவர் வந்து நிறைய சொல்லியிருப்பார். இந்த மாதிரிலாம் நான் செய்யும்போது நீ எங்கே இருந்த, பாலசிங்கத்தோட குட்டிகள் குகையில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் அதுக்கு உணவு கொடுக்குறேன், இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஆண்டவர் பார்த்து நம்மளை பார்த்து கேட்குறார். நம்ம என்ன சோறு சாப்பிட்டோன்னே தெரிய மாட்டேங்குது, இல்லை பாலசிங்கத்தோட குட்டிலாம் என்ன சாப்பிடுதுன்னு தெரியுமா? இதெல்லாம் கூட ஆண்டவர் வந்து செய்து கொண்டு இருக்கிறார். மலையில் திருகிற ஆயிரமான ஆடு மாடுகள், வரையாடுகள், நிறைய ஜந்துக்கள்லாம் இருக்குல்ல, இன்செக்ட்ஸ் இருக்குது, பூச்சி இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து ஆகாரம் ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கார். எப்படி அது வந்து எந்த சிஸ்டம்லேயும் ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த டைமுக்கு இவங்களுக்கு இங்கே போகணும் அப்படிலாம் வந்து ஆண்டவர் எவ்வளோ அழகாக அதை எல்லாத்தையும் நிர்வகித்து கொண்டு வருகிறார் அப்படின்னு பார்க்கும்போது அது நம்மளோட இந்த சின்ன மூளைக்கு வந்து அது எட்டாத விஷயங்களாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவருக்கு காத்திருக்கிறதுல தப்பே கிடையாது. இல்லை, நம்ம காத்திருக்கும் போது அவர் நமக்கு பூமியை சுதந்திரிக்க செய்வார். சங்கீதம் 37 எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அதை தான் வந்து இப்போ இன்றைக்கி தியானிக்க போகிறோம். சங்கீதம் 37 ரெண்டாவது காரியம் என்னன்னு பார்க்கலாமா? சங்கீதம் 37:11 வாசிங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்போது சாந்த குணமாக நம்ம இருக்கணும், காத்திருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் வந்து சாந்த குணமாக இருக்கணும். இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது நீங்கள்லாம் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கீங்க. இப்போ வீட்டில் வந்து பார்த்தா தான் வந்து உங்களோட சாந்த குணம் வந்து எப்படின்னு வந்து தெரியும்ல. அது வந்து இப்போ ஒரு நாள் பார்க்கணும், இன்ஸ்பெக்ஷன் மாதிரி. ஸோ அப்படி வந்து நிறைய நேரத்தில் சாந்த குணம் வந்து வெளியே நம்ம வந்து ரொம்ப சாந்தமாக இருப்போம். வெளியே வந்து ஐயோ எவ்வளோ நல்லவங்க அப்படின்றவாங்க, நம்மளை எல்லோரும் புகழுவாங்க, ஐயோ இவ்வளோ மாதிரி உண்டா அப்படின்னு. ஆனால் வீட்டுக்குள்ளே தான் வந்து தெரியும். வீட்டுக்குள்ளே நம்ம கூடவே இருக்கவங்க கிட்ட நம்மளை பற்றி கேட்டால் தான் நம்ம எவ்வளோ சாந்தமோ எவ்வளோ கோவப்படுறோம் என்ன எல்லாமே வந்து நம்ம கூட உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அப்படி வந்து நம்ம சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணுமா? அப்படி இருந்தால் பூமியை சுதந்திரித்து கொள்ளலாம். இதே வசனம் மத்தேயு 5:5 வாசிக்கலாமா? மத்தேயு 5:5 சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. பிலிப்பியர் 4:5 வாசிக்கலாமா? உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. உங்கள் சாந்த குணம் உங்கள் கணவனுக்கு தெரிந்திருப்பதாக, உங்கள் மனைவிக்கு தெரிந்திருப்பதாக, உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு தெரிந்திருப்பதாக. எல்லாருக்கும் வெளி பிரகாரமாக மாத்திரம் இல்லை, நம்மளோட சாந்த குணம் நம்மளை பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்.
நம்மளை குறித்து மற்றவங்க எப்படி அவங்க நிதானித்து வச்சுருக்காங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனால் அதுக்காக நம்ம வந்து எல்லாருக்கும் போய் நம்ம ஊழியக்காரனாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சில இடங்களில் நம்ம நோ சொல்ல வேண்டிய இடம் இருக்குது. அந்த இடத்துல நம்ம சொல்லி தான் ஆகணும். நம்முடைய வேலையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஒருத்தங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு இல்லை. உங்களால் முடிஞ்சால் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அப்போ நம்முடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் நம்ம வந்து சரியான முட்டாள்னு அவங்க வந்து நம்மளை அப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது. ஆனால் நம்முடைய சாந்த குணம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு மனுஷன் ரொம்ப சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். வாசிக்கலாமா? என்னாகமம் 12:3. என்னாகமம் 12:3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தானா. அவனை பற்றி ஆண்டவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறார்ல, எல்லா மனுஷன்ட்டையும் அவன் வந்து ரொம்ப சாந்த குணம் உள்ளவனாக இருந்திருக்கான். அதனால தான் ஆண்டவர் வந்து அவனை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஆண்டவர் நினச்சா ஆரோனே செலக்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை, ஆரோன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே தான் இருந்தான், அவனே செலக்ட் பண்ணி நீ வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வான்னு சொல்லியிருந்திருக்கலாம் ஆரோனை. ஆனால் ஆண்டவர் வந்து மோசையை ஏன் செலக்ட் பண்ணார்? அவனோட சாந்த குணம் ஆண்டவருக்கு தெரிஞ்சிருந்தனால. ஆனால் அப்படிப்பட்ட மிகுந்த சாந்த குணம் உள்ளவனையே வந்து இந்த ஜனங்கள் வந்து கோவப்படுத்தி அவனை என்ன பண்ணாங்க, அந்த 10 கட்டளைகளை அவன் வந்து போட்டு உடைச்சான். அப்படி வந்து அந்த மாதிரி சாந்த குணம் உள்ளவனே வந்து மனுஷர்கள் வந்து காயப்படுத்தி கோவப்படுத்துவாங்க. ஆனாலும் அந்த சூழ்நிலையில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக சாந்த குணமாக நம்ம வந்து இருக்கணும். யாத்திராகமம் 32வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். அந்த 10 கட்டளைகளை மோசே உடைத்ததை குறித்து நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 20 வாசிச்சோன்னா அந்த கண்மலையை வந்து அவன் 2 தரம் அவன் அடிச்சிருவான். அதுவும் பார்க்கலாம். அது ஏன்னா அதுவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வச்சு அவனுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அந்த மோசே வந்து இந்த கண்மலையை வந்து அடிச்சிடுறத நம்ம பார்க்கலாம். அது மாதிரி கோராகின் புத்திரர், என்னாகும் 16 கோராகின் புத்திரர் வந்து அவங்க செய்கிறது காரியத்து நிமித்தம் மோசே வந்து கோவப்படுறதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி சில இடங்களில் மோசே வந்து கோவப்படுவாங்க. ஆனால் அதில் என்னென்னா, அதுலேயும் வந்து ஆண்டவர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, இல்லை அவன் சாந்த குணமுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளை அப்படி பார்த்து சொல்லுவாரா, இவா வந்து ரொம்ப சாந்த குணமுள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்லுவாரா? இல்லைனா ஐயோ ஓயாத ஒழுக்கு அப்படின்னு சொல்லுவாரா? அதை வந்து நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். அப்போது சாந்த குணமாக இருக்கும்போது நம்ம பூமியை சுதந்திரித்து கொள்ள முடியுமா? ஏதோ நமக்கு வேணும், ஏதோ ஒரு வேலை ஸ்தலத்தில் நம்ம வந்து நெருக்கப்படலாம். நெருக்கம்னா பயங்கரமான நெருக்கமாக இருக்கும். சில நேரத்தில் எல்லாரையும் விட்டுருவாங்க, நம்மளை பிடிச்சி வந்து அடின்னு அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கூட நம்ம வந்து சாந்த குணமாக இருந்தால் பூமியை சுதந்திரித்து கொள்ளலாம். அப்போ இந்த வசனத்தை நம்ம சொல்லணும், ஐயோ ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதனால் நான் சாந்த குணம் உள்ளவனாக இருக்கேன், என்னை வந்து நீங்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படியாக செய்யுங்க, இதே இடத்துல என்னை உயர்த்தி வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். இதுதான் 2வது நம்ம பார்த்த விஷயம். திரும்ப போகலாமா? சங்கீதம் 37வது அதிகாரம், அதே அதிகாரத்தில் சங்கீதம் 37:22 வாசிக்கலாமா? அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். 3வது நம்ம பார்க்குறது அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷியையோ ஆசீர்வதிச்சா அவங்க பூமியை சுதந்திரித்து கொள்ளலாம். இதுதான் வந்து இருக்கையிலே ஈஸியஸ்ட் வழி. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கணும், நம்ம சாந்த குணம் உள்ளவங்களாக இருக்கணும். ஆனால் இது வந்து பாருங்கள், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சா நம்ம அப்படி குறுக்கு வழியில் பூமியை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆண்டவர் அதனால தான் வந்து நம்ம வந்து நம்மளோட ஜெபங்களில் வந்து நம்ம சொல்கிறோம்ல, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது எதனால்? ஆண்டவர் ஆசீர்வதிச்சா நம்ம வந்து எல்லாமே வந்து அப்படி ஷார்ட் ரூட்டில் போய் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு கடைசி காலத்தில் படுக்கையில் இருப்பார். அப்போ அந்த காலத்தில் அவனோட எல்லா குமாரருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்குறத நம்ம பார்க்கலாம். ஈசாக்கு அதை மாதிரி யாக்கோபு ஏசா அவனோட குமாரருக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. நிறைய இந்த மாதிரி பெரிய பெரிய மூப்பர்கள் வேதாகமத்தில் நம்ம பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து அவங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அது என்னென்னா, அந்த பிளெஸ்ஸிங் எல்லாமே வந்து அவங்களுக்கு போய் அது சேர்ந்ததை நம்ம பார்க்கலாம். அது மாதிரி யாபேஸ் கர்த்தரை நோக்கி அவன் கேட்பான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்குங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து அவன் வேண்டிக் கொண்டதை கொடுப்பாரு. சகோதரர் எல்லாருக்கும் மத்தியில் அவன் வந்து உயர்த்தப்பட்டிருக்க நம்ம பார்க்கலாம். அது மாதிரி நம்ம சொல்லலாம், காலேபின் மகள் அவளும் அக்சால்
அவள் வந்து கல்யாணம் ஆகி போகும்போது அவள் இறங்கி வந்து எனக்கு இன்னொரு ஆசீர்வாதம் நீங்கள் தரணும், வறட்சியான நிலத்தெல்லாம் எனக்கு கொடுத்தீங்க, நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்து வலது புறத்திலும் இடது புறத்திலும் எல்லா இடத்துலையும் இருந்து அந்த நிலங்களெல்லாம் அவன் கொடுப்பான்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ நம்மளும் வந்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு பூமியை சுதந்திரத்து கொள்ளும்படி எனக்கு தாங்கன்னு நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எக்ஸாம் எழுதுகிறோம், அதில் வந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சா தான் நம்ம வந்து பாஸ் ஆக முடியும் இல்லை? அதனால் ஆனால் அதுக்கு நம்மளும் படிக்கணும், படித்து நம்ம பாஸ் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன தான் நம்ம வந்து படித்தாலும், என்ன தான் நம்ம எல்லா நம்மளோட முயற்சிகளை போட்டாலும் ஆண்டவரோட ஆசீர்வாதம் அங்கே இருக்கணும். அப்படி வந்து ஆண்டவரோட ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தின் மேலே, நம்ம வீட்டின் மேலே, நம்ம ஊர் மேலே, எல்லாவற்றின் மேலே ஆண்டவரோட ஆசீர்வாதம் இருக்கும்போது அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏசாவை குறித்து நம்ம பார்க்கலாம். ஏசா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த யாக்கோபு வந்து ஏமாற்றிட்டு போயிட்டான், ஏமாற்றி ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் இந்த ஏசா பாருங்களேன், என்ன எல்லாம் கொடுத்துட்டீங்களா, போங்க அவ்வளோதான், நான் உங்களுக்கு பிள்ளை இல்லை அப்படின்ட்டு போகலை. இந்த ஏசா அங்கேயே நின்று எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட நீங்கள் வைக்கலையா, என்னையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு அங்கேயே நின்று அழுது பிடிச்சி அவன் வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் போனான். மிச்சம் இருந்த கொஞ்சம் குறைய கூட அவன் வந்து விடலை, அங்கே நின்று கூட அவன் வந்து ஆசீர்வதித்தா ஒளிய நான் போகமாட்டேன்னு சொல்லி எனக்கும் நீங்கள் ஆசீர்வதிங்க, என்னையும் நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி இந்த ஏசா வந்து அங்கே நின்று கேட்டான். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த யாக்கோபு அங்கே போவான், கஷ்டப்படுவான். இவன் 14 வருஷம் கஷ்டப்பட்டு எல்லா சம்பளத்தெல்லாம் மாற்றி நிறைய கஷ்டப்பட்டுருவான் இந்த யாக்கோபு. ஆனால் இந்த ஏசா பாருங்களேன், கஷ்டமே இல்லாமல் எவ்வளோ அதே ஆடு மாடுகள் பயங்கரமாக அவன் வந்து சம்பாதிக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த ஏசா உட்கார்ந்த இடத்துல இருந்து அந்த மனுஷன் வந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சிட்டான்னு தான் நான் சொல்லுவேன். திரும்ப வரும்போது உடனே இவன் கிஃப்ட் அனுப்புகிறான், அண்ணே ப்ளீஸ் இதெல்லாம் பிடிச்சிக்கோங்க அண்ணே, எப்படியாவது என்னை ஏற்றுக்கோங்க. உடனே ஏசா சொல்லிட்டான், இல்லை எனக்கெல்லாம் போதுமானது உண்டு, நீ வந்து வச்சுக்கோ அப்படின்னு. அப்போ அவன் அந்த மனுஷன் எவ்வளோ நிறையா வச்சுருந்தா எனக்கு வேண்டான்னு சொல்லுவான்னு பாருங்கள். இல்லை நம்ம ஒரு 1000 வச்சுருந்தா தான் 10 அனுப்புறத வேண்டான்னு சொல்லுவோம். என்ன இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டர் இல்லை, போ அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ உண்மையாகவே ஆண்டவரோட ஆசீர்வாதம் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. இந்த ஏசாவை மாதிரி ஆண்டவரை என்னையும் ஆசீர்வதிங்க, நான் பாவி தான், ஏன்னா நம்ம பாவம் செஞ்சது நமக்கு தான் நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது ஆண்டவரே நான் பாவியாக இருந்தாலும் என்னையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, என்னையும் நீங்கள் விடாதீங்க, என்னையும் மறக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்மையும் பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படி அவர் செய்வார். அடுத்தது வாசிக்கலாமா? சங்கீதம் 37 அதே அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கலாமா? நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு அதில் வாசமாக இருப்பார்களாம். அப்போ 4வது நம்ம பார்க்குறது நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். நீதிமான்கள் நிறைய வசனங்கள் நீதிமானை குறித்து நம்ம பார்க்கலாம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும், நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான், அப்படி இப்படின்னு நிறைய நீதிமான்களை குறித்து நம்ம வாசிப்போம். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் நம்ம வந்து பிடிச்சி ஜோம் பண்ணுவோம், ஆண்டவரே இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அநேக நேரத்தில் நமக்கே ஒரு டவுட் வந்துடும், நான் நீதிமானா இல்லையா, நான் பாவியா, நான் துன்மார்க்கனா, நான் வந்து அவிசுவாசியா, என்னன்னே தெரிலையே, நம்ம எந்த கேட்டகரினே தெரிலையே அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்போம். அப்போ தான் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாமா? 2 பேதுரு 2:8 வாசிக்கலாமா? 2 பேதுரு 2:8 நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. இது என்ன தெரியுமா, என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த லோத்தினுடைய நாட்கள், அந்த சோதோம் கொமோரால அவன் இருக்கும்போது மக்கள் எல்லாம் அக்கிரமம் செஞ்சாங்க, ஓரின் சேர்க்கையில் ஈடுபட்டாங்க, அருவருப்பான காரியங்கள் நிறைய செஞ்சாங்க, எல்லா அருவருப்புகளையும் அவங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மனுஷன் ஏன் தெரியுமா நீதிமான்னு போட்டிருக்கு? இதெல்லாம் அவன் பார்த்தான், அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு அதெல்லாம் கேட்டான், கேள்விப்பட்டான், நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி. அவனோட இருதயம் நீதியாக இருந்துச்சு, அதில் வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு, என்ன இப்படி செய்கிறாங்களே, மனுஷங்க இப்படிலாம் செய்கிறாங்களே அப்படின்னு அவன் இருதயம் வந்து அவனை வாதிச்சதை நம்ம பார்க்கலாம். நிறைய நேரத்தில் நம்ம இருதயமும் நம்மளை வாதிக்கும்ல, ஏதோ ஒரு பாவத்தில் எல்லாரும் பாவம் செய்யும்போது நம்முடைய இருதயம் வந்து நம்மளை வந்து பாவம் செய்ய விடாது. அதுதான் வந்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிற ஒரு அடையாளம். அப்போது அந்த நம்ம இருதயம் நம்மளை வாதிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோம், நம்ம ஒரு நீதிமான், நம்முடைய இருதயம் நீதி உள்ள இருதயமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம இருதயத்தில் நம்ம வாதிக்கப்பட்டு குத்தப்பட்டு இல்லை இது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தில் வருகிற உணர்வு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கறது. அதை நம்ம செய்யாமல் இருக்கும்போது
அது நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. அதுதான் வந்து நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறது. ஸோ அப்படி வந்து ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை அவர் கற்றுக் கொடுப்பார். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நீதி உள்ள வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஆதியாகமம் 6:9 வாசிக்கலாமா? ஆதியாகமம் 6:9. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். அவனோட காலத்தில் இருந்த மனுஷர்களுக்குள்ளே அவன் வந்து நீதிமானும் உத்தமனுமாக இருந்தானா. இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம நீதிமானாக இருக்கோமா, உத்தமராக இருக்கோமா? நிறைய பேர் பாவத்தில் தான் இருக்காங்க. அப்போ கம்பேரிட்டிவாக நம்ம பார்க்கும்போது சரி நம்ம நீதிமான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப பெருமையும் பாராட்டிக்க முடியாது. நமக்கு தெரியாது நம்ம வந்து எந்த அளவுக்கு நீதிமானாக இருக்கோன்ட்டு. ஆனால் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்ன நீதிமானை மாற்றுங்க, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை நீதிமானை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். சங்கீதம் 143 நினைக்கிறேன். சங்கீதம் 143:2 வாசிக்கலாமா? ஜீவனுள்ள ஒருவனும், அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. அடிக்கடி நான் இந்த வசனத்தை தான் சொல்லுவேன். ஆண்டவரே யாருமே நல்லவன் கிடையாது, அதனால் நீங்கள் என்னையே வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வழியை வந்து கேட்கலாம். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததுனால என்ன வந்து நீங்கள் நியாயம் தீர்க்க பிரவேசியாதீங்க. நானும் நல்லவன் கிடையாது, ஆனால் யாருமே நல்லவன் கிடையாது ஆண்டவரே, அதனால் என்னை வந்து நீங்கள் வந்து அதனால் எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆண்டவரை பார்த்து கேட்குறோம். ஸோ அப்படி வந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்காக நீதிக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்படின்னு வேதாகமம் சொல்லுது. அப்போ நீதிமானாக இருக்கும்போது ஆண்டவர் பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படி செய்வார். நீதி உள்ள வாழ்க்கை வாழும்போது நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் நம்முடைய ப்ரேயர் பாயிண்ட்டாக நம்ம வச்சுருக்கோமோ, இந்த காரியத்தில் எனக்கு செய்யணும் ஆண்டவரே, நான் பூமியை சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஒரு வேலை, ஒரு அரசாங்க வேலை அப்படிங்கிறது வந்து கஷ்டம். அந்த இப்போ உள்ள சூழ்நிலையில் ரொம்ப காம்படிஷன், ரொம்ப எக்ஸாமோட சிலபஸ் வந்து டஃப் ஆகுது. அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு நாள் நான் நினச்சேன், ஐயோ நமக்கெலாம் வேலையே கிடைக்காது போல், நம்ம இப்படி தான் இருக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நான் நினச்சேன், பூமியை சுதந்திரத்து கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல. அப்போ வந்து பூமி, அதுதான் பூமி இல்லை, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் ஆண்டவர் நம்மளை ஏறி வர பண்ணுவாராம். அப்போ அது எல்லாம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக அது நம்ம இருக்கணும், நம்ம தான் வந்து அந்த போஸ்ட்டில் இருக்கணும். ஐஏஎஸ் ஆஃபீஸராக நம்ம மக்கள் தான் வந்து அங்கே இருக்கணும். அந்த மாதிரி பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களில் ஆண்டவர் நம்மை நிச்சயமாக கொண்டு போவார். நம்ம நிறைய நேரத்தில் சோர்ந்து போயிடுவோம், நமக்கு கிடைக்காது, நம்ம அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை இதோடு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கலாம். அப்போலாம் நம்ம வந்து இதை சொல்லிகிட்டே இருக்கணும், பூமியை சுதந்திரத்து கொள்ளணும்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே, நான் அதை சுதந்திரத்து கொள்ளணும், அந்த சீட்டை வந்து எனக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம அடிக்கடி இதை வந்து சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த அதிகாரம் சங்கீதம் 37 நம்ம 4 விஷயத்தை பார்த்தோம்ல. தாவீது வந்து நமக்கு ஒரு அட்வைஸையும் வந்து இதே அதிகாரத்தில் வந்து அவர் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 37:34 வாசிக்கலாமா? தாவீது அழகாக சொல்லி முடிக்கிறார். இதெல்லாம் பண்ணால் பூமியை சுதந்திரத்தை கொள்ளலாம், நீ என்ன பண்ண, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்தை கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். காத்திருக்கிறத குறித்து நம்ம அடிக்கடி அப்போவே பார்த்துட்டோம். அவருடைய வழியை கைக்கொள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவருடைய வழி என்னது? ஆண்டவரே செவ்வையான வழியில் என்ன நீங்கள் நடத்துங்க, உம்முடைய வழியை எனக்கு காண்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்கணும். நிறைய வழிகள் இருக்குது, இடுக்கமான வழி இருக்குது, விசாலமான வழி இருக்குது, ஆண்டவர் காட்டுற வழி இருக்குது, நம்ம நடந்து போயிட்டுருக்க வழி இருக்குது, அந்த மாதிரி நிறைய வழிகள் வந்து இருக்குது. ஆனால் ஆண்டவரே உங்களை சித்தமான வழி எது, செம்மையான வழி எது, அதை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு அதை நம்ம கை கொள்ளும்போது அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார், அது சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து பண்ணும்போது நம்ம வந்து பூமியை சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, இந்த டிஜிஎஸ் தினகரன் என்ற தேவ மனுஷரை குறித்து உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து ஆண்டவரோட அழைப்பை ஏற்று அப்புறம் சென்னைக்கு போனாங்க. சென்னையிலையும் ஒரு பேங்க்கில் ஒரு வேலைக்காக அவங்க வந்து சென்னைக்கு போய் செட்டில் ஆனாங்க தான். ஒரு சாதாரண ஒரு பேங்க் எம்ப்ளாயிக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும் ஒரு மாதம்? இப்போதைக்கு கணக்கு பார்த்தா ஒரு 30,000 25,000 தான் ஸ்டார்டிங். அதுதான் வந்து ஒரு பேங்க் கிளர்க்குக்கு கொடுக்குற சம்பளம். அதுக்கப்புறம் போக போக 40,000 அப்படி வந்து கூடலாம். இப்படி தான் வந்து இது வேறு அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை. இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் இவரும் வந்து இந்த தேவனோட மனுஷனும் வந்து சென்னை பட்டணத்துக்கு அங்கே போய் இந்த வேலைக்காக போனார். போய் குடும்பத்தை பார்க்குறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஒரு சாதாரண ஒரு வங்கி பணியில் இருக்கிறவங்களுக்கு
அவங்க குடும்பத்தை மேனேஜ் பண்ணலாம். இதுக்கும் இவங்க ஒய்ஃப் வேலை பார்க்கல. ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே, அவங்க ஃபேமிலிக்கு அது போதுமான சம்பளமாக இருந்துச்சு. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ வந்து பெரிய யூனிவர்சிட்டி கட்டணும், இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி கட்டணும். ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட்டு பரலோகத்துலேருந்து வந்து அவ்வளோ ஏக்கர் கணக்கில் பெரிய ஒரு அந்த பிளானை வந்து ஆண்டவர் கொடுத்துட்டாரு. எல்லா வரைபடம் எல்லாமே வந்து ஆண்டவர் கொடுத்துட்டாரு. எப்படி அதை செய்ய முடியும்? இல்லை 20,000 சம்பளத்தில் போய் யூனிவர்சிட்டி கட்ட முடியுமா? இல்லை இடத்த வாங்க முடியுமா? என்ன பண்ணியிருக்க முடியும்? ஆனாலும் வந்து அவர் வந்து விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார், ஆண்டவர் எனக்கு செய்வார்னு சொல்லி. இன்றைக்கு நம்ம பார்க்கலாம், அவ்வளோ பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. சென்னையில் இருக்கையிலே மெயின் அந்த ரோடில் வந்து பெரிய பெரிய அரசு அலுவலகங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து டிஜிஎஸ் தினகரன் சாலை என்று பெயர் மாற்றப்பட்டு அங்கே ஒரு பெரிய போர்டை நம்ம பார்க்கலாம். உண்மையாகவே ஆண்டவர் அவருக்கு பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படி ஆண்டவர் செஞ்சுருக்காரு. பூமியை அவர் சுதந்திரித்து கொண்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்றுமே இல்லாமல் அவங்க இங்கேருந்து போனாங்க. ஆனால் இன்றைக்கு பல பெரிய பரிவாரங்கள் டெல்லியில் அந்த பார்லிமெண்ட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு பில்டிங்கில் அவங்களுக்கு இடம் இருக்குது. அப்படி வந்து ஆண்டவர் உண்மையாகவே அவங்கள வந்து பூமியை வந்து ஆண்டவர் சுதந்திரிக்க வைத்தார் என்று சொல்லலாம். எல்லாரும் மனுஷங்க அவங்களுக்கு எதிராக நிறைய எழுதி போட்டாங்க. இது வந்து கள்ள தீர்க்கதரிசின்னு எழுதுனாங்க, இவங்கெல்லாம் ஆண்டவரோட ஊழியக்காரங்களே இல்லைன்னு எழுதுனாங்க, நிறைய காரியங்களை அவங்களுக்கு விரோதமாக செஞ்சாங்க. ஆனால் அவங்க வந்து அதில் எதுலேயுமே வந்து வீழ்ந்து போகலை. நிறைய இழப்புகள் வந்துச்சு, தன்னுடைய சொந்த குமார்த்தியை அவங்க இழந்தாங்க, எல்லாவற்றிலும் வந்து. ஆனால் ஆண்டவர் அவங்களோடு இருந்தார், எல்லா சுகவீனத்தில் ஆண்டவர் இருந்தார். இன்றைக்கு நம்ம பார்க்கலாம், அவங்க கர்த்தருக்கு காத்திருந்தாங்க, நீதிமானாக இருந்தாங்க, சாந்த குணம் உள்ளவங்களாக இருந்தாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட வாழ்க்கையில் நம்ம வந்து பார்த்தோன்னா உண்மையாகவே பூமியை அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். அதே போல் ஆண்டவர் நமக்கும் செய்ய போகிறாரு. நம்ம எந்தெந்த தேசங்களில் நீங்கள் உங்கள் காலை மிதிக்கிறீங்களோ, திருநெல்வேலியில் நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் காலை இங்கே பதிச்சிருக்கீங்க, இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வீட்டை அவர் கொடுப்பார், நல்ல ஒரு பெர்மனண்ட்டான வேலையை ஆண்டவர் கொடுப்பார். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு, நல்ல கல்யாணம் ஆகிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கு வேண்டிய ஒவ்வொரு நன்மையான காரியங்களை ஆண்டவர் வந்து நமக்கு செய்வார். நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம கேட்ட வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, அப்பா நீங்கள் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக உங்களுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீங்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படி செய்வீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. சாந்த குணம் உள்ளவர்களாய் அப்பா எங்களை மாற்றுங்க, பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படி செய்யுங்க ஆண்டவரே. நீதிமானாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்படியே நாங்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள்ள இருக்கட்டும், உங்க ஆசீர்வாதம் எங்க மேல இருக்கட்டும் அப்பா. நீங்க எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நாங்கள் போக விடுவதே இல்லை அப்பா. ஆண்டவரே, எஸ்ஸாவை போல நாங்க உம்மை நோக்கி கேட்கிறோம் அப்பா. எங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு ஆசீர்வாதம் கூட உங்களிடத்துல அப்பா இல்லாமல் இல்லையா ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிப்பதே உங்களுக்கு சித்தமா இருக்கிறது ஆண்டவரே, உங்களுக்கு அதுவே பிரியமா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, உங்க ஆசீர்வாதத்தை எங்க மேல வைங்க அப்பா. நாங்க பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்பா, நீ கர்த்தருக்கு காத்திருந்து தேவனை நினைத்துக்கொள், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது அவர் உன்னை பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படி உயர்த்துவார் என்று நாங்கள் வாசிக்கிறபடி அப்பா எங்களோட வழியை அப்பா நீங்கள் எங்களுக்கு காட்டுங்க, நேர்வழியாக எங்களை நடத்துங்க, செம்மையான வழியில் எங்களை நடத்துங்க கர்த்தாவே. அப்பா, அப்படியே அப்பா பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் எங்களை உலாவ செய்யுங்க ராஜா, உலாவ செய்யுங்க அப்பா. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மேலே வந்து பலிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக அப்பா அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க அப்பா, வாய்க்க பண்ணுங்க அப்பா. கடன் இல்லாத வாழ்க்கையை அப்பா அவங்க விரும்பி கொண்டிருக்கலாம் அப்பா. அந்த கடன் இருக்கிற கடன்கள் எல்லாவற்றையும் அடைத்து தீர்வதற்கு நல்ல திராணியை கொடுங்க ராஜா, கொடுங்க அப்பா. பரத்திலிருந்து ஒத்தாசை வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுங்க ஆண்டவரே. கடன் இல்லாத சமாதானமுள்ள வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. பூமியை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க ராஜா அப்பா. ஆண்டவரே, நிலங்களை வாங்குறதுக்கு உதவி செய்யுங்க அப்பா, வீடுகளை கட்டுவதற்கு உதவி செய்யுங்க அப்பா. வீடு இல்லாதவர்களுக்கு அப்பா நல்ல வீட்டை கொடுங்க ஆண்டவரே, சொந்த வீட்டை அப்பா நீங்க கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. அப்பா, வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பூமியை சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. உயர்ந்த அப்பா பணிகளை கொடுங்க ஆண்டவரே, அரசாங்க வேலைகளை கொடுங்க அப்பா.
நல்ல ப்ரொமோஷன்ஸை கொடுங்க ஆண்டவரே. அப்பா வாஞ்சிக்கிறபடி அப்பா நல்ல ஒரு போஸ்ட் அப்பா அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஆசீர்வதிங்க கர்த்தாவே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. தீங்கு செய்யும்படி ஒருவனும் கை போடாமல் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா வேலை ஸ்தலத்தில் அப்பா சமாதானம் உள்ள சூழ்நிலையை கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க அப்பா. நல்ல ஸ்கூலில் காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அப்பா. பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் அவங்கள கொண்டு போங்க. நல்ல ஐஐடி என்ஐடி எல்லாவற்றிலும் அப்பா எங்கள் பிள்ளைகள் அப்பா பிளேஸ் ஆகிறதுக்கு அப்பா அங்கே அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அப்பா. அப்படியே நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். ஏற்ற துணையை கொடுங்க ஆண்டவரே, ஏற்ற துணையை கொடுங்க. பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புங்க அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சார்பில் நாங்கள் விழுகிறோம் அப்பா. பூமியை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க அப்பா, உதவி செய்யுங்க அப்பா. எங்களோட மனுஷ அறிவு மனுஷ ஞானம் குறைவுள்ளது ஆண்டவரே. அப்பா நீங்க ஆண்டவரே பெரியவர் அப்பா, நீர் சகலத்தையும் அறிந்தவர் அப்பா. ஏற்ற துணைகளை கொடுங்க ஆண்டவரே. அப்பா அப்படியே நீங்க செய்யுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பூமியை சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அப்பா, பூமியில சந்ததிகள் அப்பா பெருகட்டும் அப்பா, பெருகட்டும் அப்பா. உன் சந்ததி இவனமா இருக்கும், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல் இருக்கும் என்று சொன்னீங்களே அப்பா, அதை நிறைவேற்றுங்க அப்பா, நிறைவேற்றுங்க அப்பா. எங்கள் சகோதரியை நீ கோடா கோடியாய் பெருகுவாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை அப்பா நிறைவேற்றுங்க ஆண்டவரே, நிறைவேற்றுங்க கர்த்தாவே. உமக்கு நன்றி ராஜா. பெற பண்ணுகிறவராகிய நீர் அப்பா, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நீர் அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ராஜா. அப்பா அப்படியே பூமியை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. இந்த பூமியில அப்பா எல்லா நன்மைகளையும் நாங்கள் பெற்று அனுபவிக்க வாழ்ந்திருக்க அப்பா நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க அப்பா. அப்பா சுகவீனத்தோடு இருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா வியாதிகள், வேதனைகள், சுகவீனங்கள், வலிகள், நோய்கள் எல்லாவற்றிலிருந்து அப்பா ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. கண்களில் ஒளியை கொடுங்க அப்பா, எலும்புகளில் நல்ல புஷ்டியை கொடுங்க. உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று சொல்லப்பட்டபடி அப்பா எங்கள் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுங்க அப்பா, மாற்றுங்க ராஜா. வலிகளை எடுத்து போடுங்க, முட்டு வலிகளை எடுத்து போடுங்க அப்பா. நல்லா நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உற்சாகமுள்ள ஆவியை கொடுங்க ஆண்டவரே. அப்பா தலை வலிகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எல்லாவற்றிலும் அப்பா சுகம் பலனை அப்பா பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டு, இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டு அப்பா. ஆண்டவரே ஒரு விசையாய் மனம் இறங்குங்க. கேட்கப்படாத காதுகள் கேட்கட்டும் அப்பா, கண்களில் பார்வை கிடைக்கட்டும் அப்பா. பேச முடியாதவர்கள் பேசட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்கள் பரிசுத்த ரத்தம் எங்கள் சரீரங்களுக்குள்ளாக இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க ஆண்டவரே, இறக்கம் செய்யுங்க கர்த்தாவே. அப்பா உம்முடைய சார்பில் நாங்கள் விழுகிறோம் அப்பா. எல்லா தைராய்டு கட்டிகள், எல்லா சிஸ்ட் எல்லாம் மறையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான கட்டிகளும் கரைந்து போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இனி நாங்கள் தேடியும் காணாதிருக்கும்படியாய் பெரிய அற்புதங்களை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா மனுஷரால் இது கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டபடி அப்பா உம்மால் எல்லாம் கூடும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பூமியை நாங்கள் சுதந்திரிக்க அப்பா நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க அப்பா. வாக்கு வழக்குகள்லையும் அப்பா பலவிதமான சண்டைகளில் பிரச்சனைகளில் சிக்கி கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா வழக்குகள்லையும் அப்பா நல்ல வெற்றியை கொடுங்க, ஜெயத்தை கொடுங்க. பூமியை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க அப்பா. அப்பா நாங்கள் அப்பா சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவரே, நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா எல்லா தடைகளை மாற்றி போடுங்க அப்பா. ஜெயத்தை தருகிறவர் நீர் அப்பா, காரிய சித்தியை தருகிறவர் நீர் அப்பா. உம்முடைய சார்பில் நாங்கள் விழுகிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படியே எங்களை பலப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே நாங்கள் நன்மைகளை பெற்று அனுபவிக்க வாழ்ந்திருக்க அப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க அப்பா. அப்படியே இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியத்தில் அப்பா இன்னும் வல்லமை வரங்களும் செயல்படட்டும் அப்பா. உங்களுடைய அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்புங்க அப்பா. உங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால எங்களை அலங்கரிங்க அப்பா. அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா நாங்கள் விரும்புகிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் அப்பா
அப்பா கிரியை செய்கிற வல்லமையின்படியே எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்களுக்காக, அதை தாங்குகிறவர்களுக்காக, இந்த ஊழியத்தோடு தொடர்புடையவர்களுக்காக, எங்களுக்காக பிணைப்படுகிறவர்களுக்காக, எங்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக, அப்பா 10ல் 1 பங்கை கொடுக்கிறவர்களுக்காக, அப்பா ஆண்டவரே இந்த இடத்திற்கு ஒரு முறையாவது வந்தவர்களுக்காக, இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டவர்களுக்காக, அப்பா அவங்க சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே பல்வேறு ஊர்களில் அப்பா எங்களை பயன்படுத்தினவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் நாம மகிமைக்காக அப்பா ஆண்டவரே இந்த ஊழியத்தை தாங்கின இவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆத்துமாக்களை கொடுங்க, இந்த இடம் முழுவதையும் அப்பா ஆத்துமாக்களால் நிரப்புங்க கர்த்தாவே, நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா எங்களை அப்படியே தாழ்த்துக்கிறோம் அப்பா, வெறுமையாக்குகிறோம் அப்பா. நாங்கள் களிமண் என்பதை அப்பா நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீங்கள் எங்களை உயர்த்துங்க அப்பா. ஆண்டவரே இன்றைக்கு வந்தது நல்லது என்று கண்டுகொள்ள உதவி செய்யுங்க அப்பா. இங்கிருந்து போகும்போது அப்பா எங்கள் பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் இறக்கி வைத்து விட்டு அப்பா நாங்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு செல்ல உதவி செய்யுங்க. என்னென்ன பயத்தோடு வந்திருக்கிறாங்களோ, கலக்கத்தோடு நான் என்ன செய்ய போகிறேன், நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு நினைத்து கொண்டு வந்திருக்கிறாங்களோ, அந்த கலக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க அப்பா. பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அவர் அப்பா அவங்க நீர் எங்கள் வலது கையை பிடித்து பயப்படாதே என்று சொன்ன கர்த்தர் அப்பா. நீங்கள் எங்கள் கையை பிடித்து எங்களை வழி நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே எங்களை தாழ்த்துக்கிறோம். இப்பொழுதும் அப்பா உங்களுடைய பந்தியில் அப்பா நாங்கள் சேர போகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினதை அப்பா நாங்கள் நினைவு கூற உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே கர்த்தருடைய பந்தியை ஒருவரும் அற்பமாக எண்ணாத படிக்க அப்பா. நாங்கள் எல்லாரும் அபாத்திரம் உள்ளவர்களாய் அப்பா, தகுதி இல்லாத எங்களை அப்பா நீங்கள் தகுதிப்படுத்தி இருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய அந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணும் போதே அப்பா எங்களோட சரீரத்தில் ஒரு சுகமும் ஆரோக்கியமும் அப்பா, மனதில் ஒரு பலமும் அப்பா நாங்கள் வாஞ்சிக்கிற எல்லா நன்மைகளும் எங்களுக்கு உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆராதனை